வணக்கம் குழந்தைகளே. நாம் தினமும் ஒரு திருக்குறளை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இன்று நாம் திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள இன்னா செய்யாமை அதிகாரம் அதிலுள்ள குறள் எண் 314 கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாராவது உங்களுக்கு கெட்டது செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக நன்மை செய்வதே சிறந்தது. அதாவது யாராவது கெட்டது செய்தாலும் நாம் நல்லதை செய்தால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். தீமைக்கு பதில் நன்மை செய்வதே உண்மையான உயர்வு. ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவான். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவனை மிகவும் விரும்பினர். ஒரு நாள் அதே கிராமத்தில் வாழ்ந்த கார்த்திக் என்ற சிறுவன் அருணை பொறாமைப்படத் தொடங்கினான். எல்லாரும் ஏன் அருணை மட்டும் பாராட்டுகிறார்கள் என்று நினைத்து அவனை கிண்டல் செய்யவும் சில நேரங்களில் தொந்தரவு செய்யவும் ஆரம்பித்தான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் கார்த்திக் அருணின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கீழே போட்டான். புத்தகம் கிழிந்துவிட்டது. அருண் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் அவன் கோபப்படவில்லை. அமைதியாக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றான். அன்று மாலை கார்த்திக் வீட்டுக்கு திரும்பும்போது வழியில் தவறி விழுந்தான். அவன் கால் காயமடைந்தது. சுற்றிலும் யாரும் இல்லை. உதவி கேட்க அவன் முயன்றான். அப்போது அங்கிருந்து அருண் வந்து கொண்டிருந்தான். கார்த்திக் அவனை பார்த்ததும் பயந்தான். நான் அவனுக்கு தீமை செய்தேன், அவன் எனக்கு உதவ மாட்டான் என்று நினைத்தான். ஆனால் அருண் உடனே ஓடி வந்து, கார்த்திக், உனக்கு என்ன ஆனது என்று கவலையுடன் கேட்டான். அவன் கார்த்திக்கை கையில் தூக்கி வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். மருந்து போட்டான். அவனே ஆறுதல் கூறினான். அதை பார்த்த கார்த்திக் மிகவும் வெட்கப்பட்டான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அருண், நான் உனக்கு எப்போதும் கெட்டதுதான் செய்தேன். ஆனால் நீ எனக்கு நல்லதையே செய்தாய். என்னை மன்னித்துவிடு என்றான். அருண் சிரித்துக்கொண்டு, நண்பா, நல்லது செய்வதுதான் முக்கியம். யார் என்ன செய்தாலும் நாம் நல்லவராக இருக்க வேண்டும் என்றான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் முற்றிலும் மாறினான். அவன் நல்ல நண்பனாக மாறி மற்றவர்களுக்கும் உதவ ஆரம்பித்தான். இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்தால் அவர்கள் மனம் மாறி நல்லவர்களாக மாறுவார்கள். தீமைக்கு பதில் நன்மை செய்வதே உண்மையான உயர்வு.